இந்த உலகத்திலே சிறந்த சோம்பேறி யாருன்னு கேட்டால் அது எனக்கு தான் அந்த பட்டத்தை கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி காலையில் வந்து ஒரு மினி டிஃபனும் 2 இட்லியும் கடையில் இருந்து ஆர்டர் போட்டிருந்தேங்க. அது காலையில் மினி டிஃபனை சாப்பிட்டு 2 இட்லி சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி சாயந்தரம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பேக்கெட்டோடைய ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சாச்சு. சாயந்தரம் நமக்கு வந்து செய்யறதுக்கு உடம்பு வலையில் ரொம்ப சோம்பேறித்தனம், அவ்வளோ சலுப்பு. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சாப்பிட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஃப்ரிட்ஜிலேருந்து 2 எடுத்துகிட்டு ஒரு பெரிய குண்டாவும் இல்லாமல் சின்ன குண்டாவும் இல்லாமல் அந்த குண்டாவில் வந்து ஃபஸ்ட்டு சாம்பார் ஊற்றி நல்லா சுட வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த இட்லியை வந்து சின்ன சின்னதாக க்யூப் மாதிரி கட் பண்ணி அந்த சாம்பாருக்குள்ளார போட்டு இதை வந்து சாம்பார் இட்லியாகவும் இல்லாமல் சாம்பார் உப்புமாவும் இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி நல்லா கிண்டியாச்சு. கிண்டிருந்து என்ன பண்ணணும், திருப்பி அடுத்து தட்டைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நமக்கு தட்டை கழுவுறது நம்ம தான் சோம்பேறித்தனமாச்சு. அதுக்கு பதிலாக எப்படி இந்த இலையை தூக்கி தானே போட போகிறோம். அதுக்கு இந்த இலையில் வந்து இந்த சூடு பண்ணதை அதாவது செஞ்சதை கொண்டு வந்து அப்படியே அதில் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா இலையை தூக்கி எறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் கொட்டிட்டு அப்படியே சாப்பிட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஒத்துக்கிறீங்களா, இந்த உலகத்துலேயே சிறந்த சோம்பேறி யார் அப்படின்னா அந்த பட்டத்தை நமக்கு தான் கொடுக்கணும்னு. வேறு என்ன பண்ணுறது, நார்மலாக செஞ்சால் நிறைய குண்டாலாம் கழுவணும். இதுனா சிம்பிளாக 3 முடிஞ்சு போச்சு.